கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நான் உன் கூட இருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதர்கள் 1000 சொல்லலாம், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது சொன்ன மனிதர்கள் நம்ம கூட இருப்பார்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா நிச்சயமாக சொல்கிறேன், இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட இருப்பான். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் முதல் முறையாக கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை, கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். யாக்கோபோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார். யாக்கோப்புக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அத்தனையிலும் யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோப்பை பாதுகாத்து ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிறவர் சாதாரண நபர் அல்ல. இப்போ அன்றைக்கி ஒரு மனுஷனே கூட ஒரு பெரிய தலைவரை வச்சுருந்தா அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெருமைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு. காரணம் என்ன? என் கூட ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே பெருமையாக இருக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். ஏன்னா அகில உலகத்தையும் படைத்த என் பெருமான் இயேசு மகா ராஜாதி ராஜாவே நம்ம கூட இருப்பார். ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய நன்மை பாருங்களேன். அப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம கூட இருப்பது தான் பாக்கியம். ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம கூட இருக்கிறவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார், நம்ம கூட இருந்து உன்னை நடத்துவார், நம்ம கூட இருந்து உன்னை எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு பயந்து கலங்கி இருக்கிறான். என்ன நடக்கும்? எப்படி இந்த கிணறு தோண்டியிருக்கிறோம், இது தண்ணி சுரக்குது, யாரும் வாக்குவாதம் பண்ணலை, மறுபடி வந்து யாரும் வாக்குவாதம் பண்ணி விடுவார்களோ என்கிற கலக்கம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஈசாக்கோடு கூட இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தான். இதை இந்த உலகம் கண்டது, உலகம் கண்டது. நல்ல கவனிங்க, ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறான். யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் அழிஞ்சா நல்லா இருக்கும்னு நினச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்கள் பேர் கெட்டு போகும்னு நினச்சாங்களோ, அத்தனை பேரும் ஒரு காரியத்தை புரிய போகிறாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ஈசாக்கு எல்லாரும் முழு பகையை பகைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, துரத்துனாங்க, நஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் கடைசியில் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28ஆம் வசனம், மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத ஜனங்கள் காணணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத ஜனங்கள் உணரணும். கர்த்தவங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீருடைய அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.
நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.